என்ன பண்ணா ஆடி மாசத்துல அந்த பள்ளிக்கூட ஆடி பக்கமா போனா நடக்கும். ஆமா ஒண்ணு ஒண்ணோட போய் வந்துருப்பான். போய் வந்துருப்பான். மழைக்காலத்துல எங்க போய் வந்துருப்பான். ஏன்னா போய் சுத்தி ஆள வச்சிருப்பாரா. போய் சுத்தி ஏண்டா ஒரு நேரத்துல கணக்கு அவுத்து விட்டுங்க. ஓகே ஓகே வண்டர்ஃபுல் மாமா. தம்பி இது யாரையாங்க வச்சு இது யாரையா பூச்சலிக்குது. ஏய் அண்ணீங்க நல்லா பூச்சனீங்க. ஓகே ஓகே ஓகே. ஏப்பா வந்த வரையில பாருங்க. ஆடி சொல்றீங்க நம்ம திறமை ஆடிங்க. ஓடா. நானே சபையில் வந்தனே. நான் நாமனே. மகாராஜா வீட்டுக்கு போய் வெச்சிடுங்க. கிடைக்கின்றேன். கண்டி தம்பமணம் நிக்க.
ஆனா இவனை கத்துறதுக்கு இவங்க அப்பா கூட சேர்த்து தள்ளி பத்துருவாங்க. அதான் சொல்றா இதே அம்மா புடிச்சு கொடுத்தாங்க அப்ப அம்மா புடிச்சு கொடுத்தோம். ஏன் மரஜா எந்த கம்பெனி என் அருகாமலிக்க வேண்டும். அப்படியே மரஜா தெரிவிக்கின்றேன். கோல்கத்தி குதிரை நின்றது. ரெண்டு பேரும் வந்தீங்க. யாரா இருக்கா? இரு பிள்ளைகளே. என் அண்ணா பெயர் மாதாபீஸ்வரர். இடபட்சமாய் பிறந்ததால் என்னோட பேர் யனதாபீஸ்வரர். அப்படி இருக்க நான் ஒரு மாதிரி வாழ்ந்த மாதிரி வந்து என் குருநாதரை விளங்கக்கூடிய சுக்லச்சாரி சுக்லாச்சார் நான் தான் சொல்றேன் பெரிய சீல பண்ணிடலாம். நீ எப்ப போடாத வைத்தியரியா இருக்கு. ஐயோ ஐயோ சகல வித்தைகளும் கத்த பொழுது என் குருநாதர் பட்டவர் போதாது படைக்கும் தொழிலாக கொண்டுள்ள பிரம்மதேவனை நோக்கி பிரம்மாஸ்திரம் பெற வேண்டும். ஆமா பிரம்மாஸ்திரம் பெற வேண்டும். எங்களுக்கும் இந்த தேவ பசங்களுக்கு முன்னாடி காலத்தில் பகை உண்டு. ஆமா பகை எப்ப எப்படி சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆகையால் பிரம்மாஸ்திரம் பெற்றால் பிரம்மாஸ்திரம் பெற்றோம். பிரம்மாஸ்திரம் பெற்றால் என்ன? பிரம்மாஸ்திரம் பெற்றோம். அது எதுக்கு? அது என்ன பண்ணும்? பிரம்மாஸ்திரம் என்றால் தேவர்களை பிரம்மாஸ்திரம் எடுத்தால் இந்த உலகமே பாலைவனமாகிவிடும். பாலைவனமாகிவிடும். அப்படி எடுக்கல அப்படி வாங்கி வர வேலையில மய நாட்டிலே மயம்பகசூரன் சுயம்பரம் நாட்டியிருந்தான். என்னை எவன் ஒருவன் ஜெயிக்கின்றானோ புத்தகங்களை பிராக்கமதோல் ஜெயித்தால் என் இருப்பெண்ணு திருமணம் செய்தவன் சொன்னான். அவனை ஜெயிச்சிட்டா ரெண்டு பொண்ணு உங்களுக்கு. ஆமா நானே உண்டாகப்பட்டவன் இளம் பருவத்தில் இருக்கும்போது ரெண்டு பெண்ணுக்கு எடுத்தா விடுவோமாடா? இரண்டு பேர் சொன்னா அப்படி இருக்க நானே உண்டாகப்பட்டவரோ தலையில இது பண்ணது மூத்த மகளை காமவல்லி என் அண்ணாவிற்கும் இளைய மகளை விளங்கக்கூடிய மாளிகவல்லி எனக்கும் திருமணம் செய்து நாட்டிலே சுகா போகமாக இளம் பருவத்தில் ஜாலியாக வந்திருக்கிறோம். ஜாலியா ஜாலியா ஏதோ காரணமாக நாங்க ஒண்ணு பாத்துட்டு போவோம்.